டுடே என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம் அப்படின்னா வித்தவுட் செமிகோலன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் பண்றது வித்தவுட் செமிகோலன் இல்லாம எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஹேஷ் இன்க்ளூட் stdio.h நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோங்க, பிரிண்ட்எஃப்ல தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ சேம் அதே மாதிரி தான் பிரிண்ட்எஃப்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். பட் வித்தவுட் செமிகோலன்ல நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இஃப்குள்ள நான் என்ன பண்ணிக்கலாங்க, ஒரு கண்டிஷனை செக் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ எங்கெல்லாம் நம்ம கண்டிஷன் செக் பண்ணுவோம், இஃப்ல செக் பண்ணலாம், எல்ஸ்ல செக் பண்ண முடியாது, ஃபார் லூப்ல முடியாது, while லூப்ல கண்டிஷன் செக் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம பாருங்க, இஃப்ல printf கொடுத்துட்டு ஜஸ்ட் ரிட்டர்ன் 0. ஸோ இப்போ printfல நான் என்ன பண்ணியிருக்கேங்க, இஃப்ல ஒரு கண்டிஷன் கொடுக்கணும், அதுக்கு பதிலாக நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வித்தவுட் செமிகோலன் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிருச்சா, ஃபைன் பிரிண்ட் ஆயிருக்கு. எங்கெல்லாம் கண்டிஷன் செக் பண்ணுவோமோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா printf யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இஃப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், printfல ஹைன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு இப்போ அவுட்புட் என்ன ஆயிருக்குங்க, ஹை பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் வித்தவுட் செமிகோலன். எல்ஸ்ல எல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா யூஸ் பண்ண முடியாது. ஃபார் அடிச்சுட்டு while நம்ம என்ன பண்ணலாங்க, கண்டிஷன் செக் பண்ணலாம். ஸோ இப்போவும் நம்ம ரன் பண்றோம். ஸோ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ ஃபார் லூப் இஃப் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண முடியும், தென் while லூப்பை யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் while லூப்ல என்ன வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் ஸ்டடி ஷைன் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆயிருக்குங்க, ஸ்டடி ஷைன் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. கிளியருங்களா? ஸோ இதுவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் லூப்ல யூஸ் பண்ண முடியுமா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஃபார்ல என்ன பண்ணணுங்க, ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணணும், கண்டிஷன் செக் பண்ணணும், தென் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ ஃபார் லூப்ல நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ண முடியாது. எங்கெல்லாம் கண்டிஷன் செக் பண்ணுவோமோ, ஸ்விட்ச்லயும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸ்பிரஷன் வேல்யூவை பாஸ் பண்ணி விடுவோம். ஸ்விட்சை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வித்தவுட் செமிகோலன் நம்ம எதெல்லாம் பார்த்தோங்க, இஃப்ல யூஸ் பண்ண முடியும், தென் ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும், ஸ்விட்சை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். while எல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா பிரிண்ட் பண்ண முடியாது. தென் இன்ட் மெயின்ல void யூஸ் பண்ணலாமா? ஸோ நம்ம void does not return any value. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் void கொடுத்துருக்க. ஸோ இப்போவும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். void யூஸ் பண்ணி நீங்க ஃபார் இஃப் எதுல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் நம்ம போடுற ப்ரோக்ராம்லயும் void யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா void அப்படிங்கிறது does not return any value. ஸோ அது எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏதாவது ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ண போறோம். ஜஸ்ட் இப்போ நம்ம ஹாய் ஹலோ ஸ்டடி ஷைன் இந்த மாதிரி பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு டேபிள் ஃபார்மேட் இல்லைன்னா ஒரு நம்பரை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ பாருங்க, இன்ட் மெயின்ல நான் என்ன பாஸ் பண்ணியிருக்கேங்க, இன்ட் n வேணும்னு கொடுத்துருக்கேன். டிஃபைன் ஃபங்க்ஷன், டிஃபைன் எதுக்காக, யூசர் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? யூசரா டிஃபைன் பண்ணி ஒரு வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு தான் டிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அங்க நான் என்ன கொடுத்துட்டேன்னா ஏக்கு வந்து 5 அப்படிங்கிற வேல்யூவை கொடுத்துட்டேன். இஃப் கண்டிஷன் செக் பண்றேன், என்னன்னா n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏவா இருக்கா. அப்படி இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேங்க, n லெஸ் தென் ஏ அண்ட் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்றோம். நம்ம என்ன பிரிண்ட் பண்ணலாம், என்னோட வேல்யூ என்னங்கிறதையும் பிரிண்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஏவோட வேல்யூ எவ்வளோங்கிறதையும் பிரிண்ட் பண்ணலாம். நான் இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கமாண்டா நம்ம கொடுத்துட்டோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங், என்னோட வேல்யூ டிஃபால்ட்டா நம்மளுக்கு என்ன இருக்கும், 1 அப்படின்னு இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ட்ரூ. ஸோ ட்ரூவா இருந்தா நம்மளுக்கு என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா உள்ளுக்குள்ள வரும். அப்போ என்னோட வேல்யூ வந்து 5 கிடையாது, லெஸ் தென் ஏவா தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா printfல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நான் ஸ்டடி ஷைன்னு கொடுத்துருக்கேன், பிரிண்ட் ஆயிருக்கு. இதுவே இந்த மெயின் ஃபங்க்ஷனை ரிகர்ஷன் ஃபங்க்ஷனாவும் நம்மளால யூஸ் பண்ண முடியுமானா இஃப்ல ரிகர்ஷன் ஃபங்க்ஷனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மெயினை கால் பண்ண போறேன். மெயின் இன்ட்டுக்கு அங்க என்ன பாஸ் பண்ணி விடணுங்க, ஏதாவது ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணணும். இப்போ என்கிட்ட எந்த வேல்யூமே இல்லை, n இருக்கு. ஸோ n பிளஸ் 1. கிளியருங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பாஸ் பண்ணியிருக்கோங்க, உள்ளுக்குள்ள ஃபங்க்ஷன் வரும், ரன் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, 1 2 3 4 டைம்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ என்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஏன்னா இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்ணும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்கு. அப்போ லூப் போயிட்டு இருக்கு, லூப் இல்ல கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேங்க, n மட்டும் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகிற என்னோட வேல்யூ என்னவா இருக்கு, 1ன்னு இருக்கு. அப்புறம் ஸ்டடி ஷைன் பிரிண்ட் ஆகும், 2ன்னு இருக்கு, ஸ்டடி ஷைன் பிரிண்ட் ஆகும், 3 ஸ்டடி ஷைன், 4
5 5 less than or equal to a ஓட வேல்யூ என்னதுங்க 5 பிரிண்ட் ஆயிரும். அகைன் நான் என்ன பண்றேன் 5 plus 1 6க்கு பாஸ் பண்ணி விட்டுருவேன். அப்ப 6 மட்டும் பிரிண்ட் பண்ணிருக்க. கீழே வந்து 6 less than or equal to 5 கண்டிஷன் ஃபால்ஸ். சோ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகலைங்க ஸ்டடி ஷைன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகவே இல்லை. கிளியருங்களா? சோ ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்னா என்னதுங்க திரும்ப திரும்ப ரிப்பீட்டா நான் மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் என்கிட்ட எண்ணுக்கு ஒரு வேல்யூ இருக்கு என்னன்னா 1. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நார்மலா நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா என்னோட வேல்யூவே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? அதாவது டேபிள் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், டேபிள் ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ணலாம், நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா n இன்டூ ஏ. ஸோ n இன்டூ நான் என்னன்னு தரணுங்க ஏன்னு தரணும். ஏன்னா ஏ தான் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ள வரும் என்னோட வேல்யூ என்னதுங்க 1 1 இன்டூ 5. அப்ப நம்மளுக்கு 5 பிரிண்ட் ஆயிருக்கா? n இன்டூ ஏ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகுங்க 1 இன்டூ 5 5 பிரிண்ட் ஆகும். அடுத்தது அது என்ன ஆகும்னா வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 இன்டூ 5 10 3 இன்டூ 5 15 4 இன்டூ 5 20 5 less than or equal to 5 ட்ரூ. கிளியரா புரிஞ்சுச்சுங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா என்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்க 1, ஏவோட வேல்யூ 5 இருக்கு. அப்போ 1 இன்டூ 5 எவ்வளோங்க 5. அப்போ பிரிண்ட் பண்ணிட்டு n plus 1 2 நான் n பாஸ் பண்ணி விடுறேன். அப்போ 2 less than or equal to 5 செக் பண்ணும் ட்ரூ. அப்போ 2 இன்டூ 5 10 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். கிளியருங்களா? இதவே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்ல நார்மலா நம்ம மல்டிபிளிகேஷன் டேபிள் போடுவோங்களா அந்த டேபிள் ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ண முடியுமா? டேபிள் ஃபார்மேட்லயும் நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு நான் இங்க என்ன பண்ணணுங்க நார்மலா நம்மளுக்கு என்ன வரும் 1 இன்டூ 2 ஈக்குவல் டு 2. இப்போ 1 இன்டூ 5 ஈக்குவல் டு 5. ஸோ அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் டி ஸ்டார்ங்கிறது கமாண்ட் ஈக்குவல்ங்கிறது கமாண்ட். கரெக்டுங்களா? அப்போ என்னோட வேல்யூ என்னதுங்க 1 இன்டூ ஏவோட வேல்யூ என்னதுங்க 5. அப்போ 1 இன்டூ 5 ஈக்குவல் டு 5. லூப் எவ்வளவு வரைக்கும் லூப் இல்ல ரிகர்ஷன் நம்ம எவ்வளவு டைம் கால் பண்ணுவோம் அப்படின்னா 5 less than or equal to 5 வரைக்கும் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம பாஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். இதுவே நான் எந்த டேபிள் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ ஏக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 5 கொடுத்ததுனால வந்தது. இப்போ ஒரு வேளை ஏக்கு நான் 10 கொடுத்தேன்னா என்ன ஆகுங்க 10th டேபிள் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா என்னோட வேல்யூ வந்துட்டு 1 தான் இருக்கும். அது எது வரைக்கும் இருக்கல அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 வரைக்கும் இருக்கல. ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா 10 டைம்ஸ் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் கால் ஆயிட்டே இருக்கும். இது கிளியருங்களா? ஸோ நீங்க என்ன வேல்யூ வேணாலும் வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேபிள் பிரிண்ட் பண்ணலாம். இல்லைன்னா நார்மலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்றதுனாலும் பிரிண்ட் பண்ணலாம். நம்மளுக்கு இப்ப என்னோட வேல்யூ 10 இருக்கிறதுனால 10 வரைக்கும் நம்மளுக்கு ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் அதாவது இஃப்ல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் ஐட்ரேட் ஆயிட்டே பிரிண்ட் ஆயிடுச்சு. கிளியருங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.